வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கு குற்றவாளிகள் கொண்டு ஒத்திகை நிகழ்ச்சி, போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதி. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி டெல்லியில் போராட்டம், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை சான்றோர் குல தரும பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை சங்கத்தின் சார்பில் டாக்டர் சிவஞானத்தின் 120வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை சங்கத்தின் சார்பில் பத்மஸ்ரீ டாக்டர் மா. பொ. சிவஞானம் அவர்களின் 120வது பிறந்தநாள் விழா பாக்கமுடையான்பட்டு அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பத்மஸ்ரீ டாக்டர் மா. பொ. சிவஞானம் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் சமூக சேவையில் சிறந்து விளங்கிய சமூக சேவகர்களுக்கு மா. பொ. சி. விருது வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மற்றும் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அமைச்சர் சாய் ஜே. சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் ராஜா நாடார், மக்கள் வாழும் உரிமை சங்க தலைவர் பச்சையப்பன் கிராமணி, தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சாமி நாடார் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராஜா நாடார் அவர்கள் இங்கு வருகை புரிந்தார். எப்படி வந்து மறைக்குது சில பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலையாளிகளை கொண்டு காவல்துறையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நள்ளிரவு நடத்தியதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் காசிலிங்கம். இவரது மகன் 38 வயதான உமாசங்கர். பாஜக பிரமுகரான இவரை கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இரவு கருவடிக்குப்பத்தில் 9 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட 12 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரவுடி கருணா உள்ளிட்ட குற்றவாளிகளை கொண்டு கொலை செய்த சம்பவம் குறித்து கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையில் ஆய்வாளர்கள் ரமேஷ், கணேஷ், இனியன், கார்த்திகேயன் மற்றும் காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு 11:30 மணியளவில் கருவடிக்குப்பத்தில் கொலை குறித்து ஒத்திகை நடத்தினர். இதற்காக முத்தியால்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் காவல்துறையினர் 2 மணி நேரத்திற்கு முன் பேரிகார்ட் அமைத்து சாலையை அடைத்தனர். அவ்வழியாக சென்ற வாகனங்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தன. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13வது ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். செயலர் அருட்செல்வம் வரவேற்றார். துணைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் வீரட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இலக்கிய கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு துவக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அசோகன் கலந்து கொண்டு தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ஓய்வு பாவாடை, புதுக்கோட்டை திருமலை சேகர், சென்னை காவேரி மைந்தன் ஆகியோருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது. தமிழ் பணிச்செம்மல் விருதினை சங்கர், மண்ணாங்கட்டி, பத்மநாபன், குமரவேலு ஆகியோர் பெற்றனர். காலந்தோறும் கண்ணதாசன் என்ற தலைப்பில் மகேந்திரன் சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் தமிழறிஞர் வெங்கடேசன், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செந்தில்குமார், ராமதாசு காந்தி, கலைவாணி பாண்டியன், ஆலவந்தார் சித்தர், கலைவாணி சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இலக்கிய கழக இணை செயலர் கஜேந்திரன் நன்றி கூறினார். கடல்வழி பாதுகாப்பு ஒத்திகையில் புதுச்சேரியில் ஊடுருவிய 5 பேர் சிக்கினர். கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கடல்வழி பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் துவங்கி 2 நாட்கள் நடைபெற்ற கடல்வழி பாதுகாப்பு ஒத்திகையில் புதிய படகுகள், புதிய நபர்கள் யாரேனும் வருகின்றனரா என கண்காணிக்கும் பணியில் புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதனை டிஐஜி சத்யசுந்தரம் ஆய்வு செய்தார். தொடர்ந்து முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் கடலோர பாதுகாப்பு படை ஆய்வாளர் வேலையன் மற்றும் காவல்துறையினர் படகு மூலம் நடுக்கடலுக்கு ரோந்து சென்று கடலில் வந்த படகுகளை நிறுத்தி விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சந்தேகப்படும்படி வரும் படகுகள், புதிய நபர்கள் யாரேனும் வருவது தெரிந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மீனவர்களிடம் அறிவுறுத்தினர். அதன்படி நேற்று முன்தினம் கடல் வழியாக தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தை தாக்கும் நோக்கில் படகில் வந்த 3 பேரை கடலோர பாதுகாப்பு படையினர் பிடித்தனர். இதேபோல் பல்கலைக்கழகத்தில் நுழைய முயன்ற ஒருவரை காலாப்பட்டு காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களில் 2 பேர் CISF, ஒரு தமிழ்நாடு காவலர், ஒரு தமிழ்நாடு கமாண்டோ என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நேற்று 2வது நாளாக கடல்வழி பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. மாலை 6 மணி வரை நடைபெற்ற ஒத்திகையில் ரயில் நிலையத்தை தாக்கும் நோக்கத்தில் டம்மி வெடிகுண்டுடன் வந்த ஒருவரை ஒதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் ரயில் நிலையத்தில் வைத்து பிடித்தனர். அவர் தமிழ்நாடு கமாண்டோ படையை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி டெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைநகர் டெல்லிக்கு போராட்டத்திற்காக ரயில் பயணமாக புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து சுமார் 170 பேர் சென்றனர். மேலும் விமானம் மூலம் 30க்கும் மேற்பட்டோர் புதுடெல்லி வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் துவங்கியது. போராட்டம் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையிலும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டார். மேலும் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும், குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி போராடி உயிர் நீத்த தோழர்களுக்கும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகளை ஏந்தி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அமைப்புகளின் பொது நல அமைப்புகளின் மாநில தகுதி கோரினோம், மாநில தகுதி கோரினோம். போராட்டம் இது போராட்டம். மோடிஜி மோடிஜி क्या कर रहा है मोदी जी? दीजिए दीजिए पुदुचेरी पीपल को राज्य अधिकार दीजिए. छोड़ना नहीं, छोड़ना नहीं. மக்களின் குரல் போராட்டம், வெள்ளட்டம் வெள்ளட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக நிறுவன தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் அன்று கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி ஐக்கிய அமீரகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் துபாய் தலைமை சார்பாக அதிகாலை முதல் இரவு வரை பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அமீரக துபாய் ஜபல் அலி சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. அமீரக துபாய்
பர் துபாய் கிருஷ்ணர் கோவிலில் மகளிரணி சார்பாக சிறப்பு பூஜை மற்றும் 200க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் துபாயில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கழக தோழர்கள், தோழிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ஐக்கிய அமீரக அனைத்து துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மான், அல் குவைன், ராஸ் அல் கைமா மற்றும் புஜைரா பகுதிகளில் உள்ள நிர்வாகிகளால் அங்குள்ள தொழிலாளர்கள் விடுதியில் இருக்கும் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. அமீரக துபாய் அப்பல்லோ மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், கழக தோழர்கள், தோழிகள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஜனநாயகன் போஸ்டர், CD, பேனர் அனைவர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி கேக் வெட்டி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பால் பிரபாகரன், தமிழ்நாடு தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஓமர் அல் மர்சூகி, துபாய் காவல்துறை அதிகாரி, அப்பல்லோ மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் முபீன் மற்றும் முகமது கபீர், துபாய் தர்பாய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட நிகழ்ச்சிகளை தமிழக வெற்றிக் கழகம் துபாய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரகுவரன், இஸ்மாயில், சதீஷ், மாயா, மோரிஸ், சரவணன், சேதுபதி, கார்ல் மார்க்ஸ், ஹாஜா நஜிபுதீன், அஜ்மல், தஹசின், நிஜாம், வெங்கடேஷ், வஜ்ரமுத்து, டாக்டர் ஜெகன் தாமஸ், ஹரிபாபு, யூசுப் சாதிக், சரத்குமார், சரவணன், ரூபா, மஞ்சுளா, ஆயிஷா, பிருந்தா, ஃபாசித் புவி, ஜெயராஜ், ரவிக்குமார், ரியாஸ், சுதாகர், விஜய் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், பொறையூர் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய நிர்வாகிகள் ராமநாதன் ரெட்டியார், ADS தாமோதரன், தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கணபதி, குப்புசாமி, கண்ணன், முரளி, மோகன், பாலு, ஸ்டீபன், மணிமாறன், ராஜேஷ், பிரியன், சித்ரகுப்தன், NR சுதாகர் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்ணா இங்க பாருங்க, இங்க பாருங்க அண்ணா. இங்க பாருமா, இங்க பாருங்க. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியான தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நுழைவாயில் அமைப்பதற்கான பூமி பூஜை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான தேங்காய்திட்டு பகுதியில் மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நுழைவாயில் வளைவு அமைப்பதற்காக 45,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு கோதண்டராமன் ஒப்பந்ததாரருக்கு 33,73,000 ஆணை வழங்கப்பட்டு இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் பிரபாகரன் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தேங்காய்திட்டில் உள்ள பல்வேறு சாலைகளின் மேம்பாட்டு பணிக்காக
₹1,47,00,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இரு பூமி பூஜை நிகழ்ச்சிகளிலும் அந்தந்த பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் புதுச்சேரி வேளாண் கல்லூரி தாளாளருமான அக்ரி கணேஷ் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி சேர்மனுமான அக்ரி கணேஷ் தனது 50வது பிறந்த நாளை பொன்விழாவாக கொண்டாடினார். இதையொட்டி தவளக்குப்பத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் 500 பேருக்கு வேட்டி சேலையினையும் வழங்கினார். தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் என ஏராளமானோர் அக்ரி கணேஷிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக தானாம்பாளையம் புத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் அக்ரி கணேஷ் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ரமேஷ், சுரேஷ், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி பொறுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள் வரவேற்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் MTS ஊழியராக பணியாற்றிய பாலன் என்ற ராஜேந்திரனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை பிரிவில் MTS ஊழியராக பணியாற்றிய பாலன் என்ற ராஜேந்திரனின் பணி நிறைவு பாராட்டு விழா காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பாலன் என்ற ராஜேந்திரனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உடையார் தோட்டத்தில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உடையார் தோட்டத்தில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய சாலை வழி தவிர மேலும் சாலை ஏற்படுத்தும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அதிகாரிகளை வலியுறுத்தி உடையார் தோட்டம் 2வது தெருவிலும் சாலை அமைக்கும் பணி முறைப்படி ஒப்புதல் பெற்று பணியையும் தொடங்கி வைத்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இங்கு பெயர் பலகை அரசு மூலம் வைக்க கோரிக்கை மனு வாயிலாக அளித்தனர். அதையும் சட்டமன்ற உறுப்பினர் செய்து தருவதாக உறுதியளித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவ படியை மீண்டும் வழங்க கோரி ஓய்வூதியதாரர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மீண்டும் மருத்துவ படி 1000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று புதுவை ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று அண்ணா சிலை அருகே கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் நடராஜன், பொருளாளர் ஞானசேகர் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நாள்தோறும் மூலிகை கஞ்சி அளித்து வரும் வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளைக்கு அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் குவளைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் தினம்தோறும் ஏழை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மூலிகை கஞ்சி வார்த்து வரும் வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளைக்கு அவர்கள் பொதுமக்களுக்கு கஞ்சி வார்க்கும் வகையில் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரம் முருகன் மற்றும் நண்பர்கள் ஒன்றிணைந்து குவளைகள் வாங்கி வழங்கினர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அபிரேயர் உசேன் என்ற நண்பர் இந்த விழாவின் போது வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை நிறுவனரிடம் குவளைகளை வழங்கினார். அப்போது அவர் மற்றும் அவருடைய நண்பர்கள் பொதுமக்களுக்கு குவளைகளில் கஞ்சி ஊற்றி கொடுத்தனர். இந்த விழாவில் ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் கட்டிட பொறியாளர் முத்துராமன், உயிர்த்துளி பவுண்டேஷன் நிறுவனர் உயிர்த்துளி பிரபு, அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரம் முருகன், வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பில் துளிரும் விஞ்ஞானிகள் பள்ளிகள் பங்கேற்ற அறிவியல் திருவிழா புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பில் துளிரும் விஞ்ஞானிகள் பள்ளிகள் பங்கேற்கும் அறிவியல் திருவிழா புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் மாணவர்களுடன் மாதிரிகளின் செயல்முறை குறித்து கேட்டு கலந்துரையாடினார். மேலும் கல்வி 7 இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் என்ற பாரத பிரதமரின் திட்டத்தின் கீழ் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், நியூஸ் 7 தொலைக்காட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ராஜா, பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புரட்சிக்கவி பாரதியும் புனிதராம் அரவிந்தரும் காரைக்கால் அம்மையாரும் புகழ் பாடிய புதுவை உலகத்தோர் அனைவரும் நாடி வரும் புதுக்கே தொழிற்சாலைகள் கல்வி சோலைகள் நிறைந்த பாண்டி வசித்து நீ பாராமல் காக்கின்ற காவல் முத்தியால்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்ட அரசு பள்ளியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் தளத்திலிருந்து மழைநீர் ஆறு போல அனைத்து வகுப்பறையிலும் வழிந்து ஓடியதை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அதன்படி உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுத்து 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு பள்ளியில் தளக்கூரை மற்றும் பழுதடைந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்து அனைத்து வகுப்பறைகளுக்கும் புதியதாக டைல்ஸ் தரை அமைத்து பள்ளி முழுவதும் வர்ணம் பூசி இன்று அரசு தொடக்க பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பூரணாங்குப்பம் சக்திவேலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பூரணாங்குப்பம் சக்திவேலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 500 நபர்களுக்கு புடவையும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழா காணும் சக்திவேலின் ஆதரவாளரான நௌஷாத் ஏற்பாட்டின் பேரில் 100க்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிள்களில் பேரணியாக சென்று புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார். பூரணாங்குப்பம் சக்திவேல் சட்டப்பேரவைத் தலைவர் பிறந்தநாள் விழா காணும் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பூரணாங்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள், நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ லட்சுமி எலக்ட்ரானிக் கடை திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி பாயிண்ட்கார்ட் ஸ்ட்ரீட் காராமணிக்குப்பம் முதலியார்பேட்டை பகுதியில் ஸ்ரீ லட்சுமி எலக்ட்ரானிக் கடையின் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேல்ஃபுல் ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனியின் ரீஜனல் மேனேஜர் ராகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி எலக்ட்ரானிக் கடையினை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மல்கோத்ரா எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் ரீஜனல் மேனேஜர் சுமந்த் குமார், வேல்ஃபுல் ஆஃப் இந்தியா லிமிடெட் பிரான்ச் மேனேஜர் ராஜமுருகன் மற்றும் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பிரம்மாண்ட கடைத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று அருணாச்சலம் லட்சுமணன், பிரவீன் ராணி ஆகியோர் இந்த பிரம்மாண்ட கடைத்திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இவ்விழாவினை தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை ஏற்க சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் அனைவரும் முற்றிலும் போதையை ஒழிப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இவ்விழாவினை அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா ஏற்பாட்டினை உடற்கல்வி ஆசிரியர் சிறப்பாக செய்திருந்தார். Pledge. As a student and an individual, I accept and pledge to follow all the rules. I pledge that I will live a drug-free life. I will not accept the use or sale of drugs in the community. I pledge to புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் ஜிப்மர் வளாகத்திலிருந்து காரைக்கால் வர்த்தகர் சங்க கட்டிடம் அருகில் புறப்பட்டு பாரதியார் வீதி வழியாக IDBI வங்கி வரை சென்று நிறைவடைந்தது. இப்பேரணியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் சார்பாக மருந்து ஆய்வாளர்கள், ஜிப்மர் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மருந்தாளுநர்களும் பொதுமக்களும் TKSM மீனாட்சி சுந்தரம், காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக பிரமுகர் கொலை வழக்கு குற்றவாளிகள் கொண்டு ஒத்திகை நிகழ்ச்சி. போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதி. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி டெல்லியில் போராட்டம். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.